ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை சட்னி. குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சட்னியில் அரைச்சி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. இது தக்காளி சட்னி தாங்க. அதில் நம்ம கொத்தமல்லிலாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, நான் உளுத்தம்பருப்பு வறுத்து போடுவேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உளுத்தம்பருப்பு வறுத்து அரைக்கிறப்ப போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ என் பிள்ளைக்கு நான் ஊட்ட போகிறேன். இந்த சாமி சரி, இது காரமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, எப்படி இருக்காண்ணா? டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக இருக்குன்னு சொல்லு. இங்கே பாரு, எப்படி இருக்குது? காருதா? சரி சரி. ஆமாம், கொஞ்சம் பச்சை மிளகா நிறையா தான் வச்சேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் சுருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.